மாலுமி. அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றான். யோனா அயர்ந்த நித்திரை பண்ணுவதை மாலுமி பார்க்கிறார். அவர் யோனாவினிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்று சொல்லுகிறார். கப்பலில் உள்ளவர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் ஜீவனுக்காக ஜெபம் பண்ணுகிறார்கள். அதே வேளையில் மரித்து போவதற்கும் தங்களை ஆயத்தம் பண்ணுகிறார்கள். ஆனால் யோனாவோ நிர்விசாரமாக எதை பற்றியும் சிந்திக்காமல் கப்பலின் கீழ்த்தட்டில் அயர்ந்து நித்திரை பண்ணிக் கொண்டிருக்கிறார். மாலுமி யோனாவிடம், நீ நித்திரை பண்ணுகிறது என்ன என்று கேட்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் நித்திரை பிரியராய் இருக்கக்கூடாது. விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். நாம் நிர்விசாரமாய் ஜீவிக்க கூடாது. மிகுந்த கவனத்தோடும் மிகுந்த எச்சரிப்போடும் ஜீவிக்க வேண்டும். யோனா கர்த்தருடைய தீர்க்கதரிசி. இவர் நினிவே நகரத்திற்கு போய் அங்குள்ள ஜனங்களை கர்த்தருடைய நாமத்தினால் கடிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இங்கு கப்பல் மாலுமி யோனாவை கடிந்து கொள்கிறார். கர்த்தருடைய ஊழியத்தை சரியாக செய்யவில்லை என்றால் அவிசுவாசிகள் கூட நம்மை கடிந்து கொள்வார்கள். நம்முடைய பிள்ளைகளை நாம் கண்டித்து வளர்க்கவில்லை என்றால் ஊரில் உள்ளவர்கள் அவர்களை கண்டிப்பார்கள். யோனா நினிவேக்கு போய் நினிவேயின் ராஜாவை கர்த்தருடைய நாமத்தினால் கடிந்து கொள்ள வேண்டும். ஆனால் யோனாவோ கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறார். நினிவேயின் ராஜாவை கடிந்து கொள்ள வேண்டியவரை ஒரு கப்பலின் மாலுமி கடிந்து கொள்கிறார். நீ நித்திரை பண்ணுகிறது என்ன என்றும் எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள் என்றும் யோனாவிடம் மாலுமி சொல்லுகிறார். யோனா நினிவேயின் ஜனங்களை பார்த்து, நீங்கள் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும். ஆனால் யோனா சொல்ல வேண்டியதை மாலுமி அவரிடத்தில் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஊழியத்தை அசட்டை பண்ணுகிறவருக்கு இதுபோன்ற பரிதாபமான சூழ்நிலைகள் உண்டாகும். யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போனாலும் கர்த்தருடைய கிருபை அவரை தொடர்கிறது. யோனாவை கடிந்து கொள்வதற்காக கர்த்தர் மாலுமியை அவரிடத்தில் அனுப்புகிறார். பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார். அப்போது சேவல் கூவிற்று. இங்கே கப்பல் மாலுமி சேவலை போல யோனாவிடம் வந்து கூவுகிறார். கப்பலில் உள்ளவர்கள் எல்லோருமே அவரவர் தன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். எல்லோரும் ஜெபம் பண்ணும்போது யோனா மாத்திரம் ஜெபம் பண்ணாமல் அயர்ந்த நித்திரை பண்ணுகிறார். எல்லோரும் ஜெபம் பண்ணினால் நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருள்வார் என்றும் மாலுமி சொல்லுகிறார். கப்பல் மாலுமிக்கு கர்த்தரை பற்றி தெரியாது. தேவன் ஒருவரே என்னும் சத்தியமும் அவருக்கு தெரியவில்லை. கப்பலில் உள்ளவர்கள் பல தெய்வங்களிடம் வேண்டுதல் செய்தாலும் கர்த்தர் மாத்திரமே ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். அவர் மாத்திரமே ஜீவன் உள்ளவர். கப்பலில் உள்ளவர்கள் புறஜாதியார். அவர்கள் புறஜாதி தெய்வங்களிடம் ஜெபம் பண்ணுகிறார்கள். அவர்களுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்காது. யோனாவோ கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டியவர். கர்த்தர் அவருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். கப்பலில் இருக்கிறவர்கள் தங்கள் தெய்வங்களிடம் விண்ணப்பம் பண்ணினாலும் எல்லா தெய்வங்களுக்கும் மேலாக ஒரு தெய்வம் இருக்கிறார் என்பதை மாலுமி நம்புகிறார். அந்த தெய்வத்தை அவர் சுவாமி என்று அழைக்கிறார். அந்த தெய்வம் தங்களை நினைத்தருள்வார் என்றும் தாங்கள் அழிந்து போகாதபடி பாதுகாப்பார் என்றும் மாலுமி நம்புகிறார். ஆனால் அந்த தெய்வம் யார் என்பது மாலுமிக்கு தெரியவில்லை. அந்த தெய்வம் யார் என்பதை அறிந்திருக்கிற யோனாவோ கப்பலின் கீழ்த்தட்டில் அயர்ந்த நித்திரை பண்ணுகிறார்.